Hi, I'm Saravanan. I'm a clinical hypnotherapist. I'm also an NLP and a hypnosis coach. இந்த வீடியோவில் நம்ம செல்ஃப் ஹிப்னாசிஸை பயன்படுத்தி நல்லா தூங்குறது எப்படிங்கிறத முதல்ல கற்றுப்போம். நம்பர் 2, தூக்கமின்மை எதனால் வருது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் நேச்சுரல் மெத்தட்ஸாலங்கிறதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3வது, ஹிப்னாசிஸ் ப்ராசஸில், அதாவது ஹிப்னாசிஸ் விஞ்ஞானத்தில் தூக்கத்தை எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஐ வில் கைட் யூ இன்டு a process of செல்ஃப் ஹிப்னாசிஸ் ஃபார் ஸ்லீப். ஸோ இந்த 30 மினிட்ஸ் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நார்மலாக இந்த லாஸ்ட் பார்ட் நீங்கள் கேட்டவுடனே தூங்கிடுவீங்க. ரெகுலராக கேட்டுட்டு வாங்க, யூ வில் ஃபைண்ட் குட் ரிலீஃப். நவ் லெட் அஸ் ஸ்டார்ட். வாட் இஸ் இன்சோம்னியா? தூக்கமின்மை அப்படின்னா நார்மலாக அந்த சயின்டிஃபிக் டெஃபினேஷன் படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, படுத்து ஒரு 30 நிமிஷம் தூங்க முடியல அப்படின்னா அது தூக்கமின்மை. நம்பர் 1. நம்பர் 2, தூங்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு எழுந்து உட்காந்துக்கிட்டு அப்புறம் திருப்பி தூக்கம் வரல, ஒரு மணி நேரம் தூக்கம் வரல, தூக்கம் வரது கஷ்டமாக இருக்குது, புரண்டு படுத்துட்டு இருக்கோனாலுமே தூக்கமின்மையாக கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. 3வது முக்கியமான சிம்டம், மார்னிங் நீங்கள் தூங்கி எழுந்த உடனே படுக்கையில் இருக்கணும்னு தோணுது, எழுந்திரிக்க முடியல, ஒரு லேசியாக இருக்குது, எனர்ஜி இல்லை அப்படின்னாலுமே அந்த தூக்கத்தோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு, இல்லை தூக்கம் குவாலிட்டி சரியில்லைன்னு அர்த்தம். இப்போது தூக்கமின்மை ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, தூக்கமின்மை ஒரு இரவு நேர பிரச்சனை, எனக்கு படுத்ததுக்கப்புறம் தூக்கம் வரல அப்படிங்கிறது. தூக்கமின்மை என்னை பொறுத்த வரைக்கும் அது இரவு நேர பிரச்சனை கிடையாது. அது ஒரு சிம்டம் ஆஃப் வாட்? டிஸ்டர்ப்ட் மைண்ட். பகல் பூரா வீட்டிற்கும் சமயத்தில் மைண்ட் ரொம்ப அஜிடேட்டடாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்குது, இந்த ஒர்க் சுச்சுவேஷனை சரியாக ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டாக தூக்கத்துக்கு போகும். அப்படி போகிறப்போ தூக்கம் கொஞ்ச நாளில் கெட்டு போயிடும். தட் இஸ் நம்பர் 1. இன்னொன்று, சில பேர் இன்றைக்கி நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறாங்க. நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறவங்க இன்னும் பாதுகாப்பாக இருக்கணும், மைண்டை இன்னும் பாதுகாப்பாக வச்சுக்கணும், நல்லா பயிற்சி எடுக்கணும். ஏன்னா எப்போ நம்ம நைட் ஷிஃப்ட் அப்படின்னு போயிட்டோமோ பாடியில் இருக்கிற ரிதம், ஸ்லீப் சைக்கிள் அஃபெக்ட் ஆகிடுது. கண்டினியூஸாக வேலை நைட் ஷிஃப்ட் அது வேறு பிரச்சனை, ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட்டு, ஒரு வாரம் மார்னிங் ஷிஃப்ட்டு அது வேறு பிரச்சனை. அது ஒன்றையும் தனித்தனியாக ஹேண்டில் பண்ணி இப்போவே மனசை கரெக்டாக பாதுகாத்து மெயின்டைன் பண்ண வச்சுக்கணும். இல்லைனா அது நாளடைவில் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுடும். இன்னொன்று பிரச்சனை நீங்கள் நான் பார்க்குறேன்னா, நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறவங்க காலையில் 11 மணி 12 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு 12லேருந்து 5 மணி வரைக்கும் வேறு வேலை செய்வாங்க. அது இன்னும் டேஞ்சரஸ். ஏன்னா மைண்டு சஃபிஷியன்ட் ரெஸ்ட் இல்லை, கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. இன்னொரு முக்கியமானது, சில பேர் வீட்டுக்கு ஒரு 5-6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க, ஆனால் 6 மணிலேருந்து தூங்குற வரைக்கும் வேறு எதையாவது மைண்டுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டிவி பார்க்குறதோ சோஷியல் மீடியாவோ. என்ன பிரச்சனைனா, மைண்டை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் உள்ளே போயிட்டே இருக்குது, உணர்வுகள் தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்குது, எண்ணங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ இது 3ம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு, மைண்டுக்கு நீங்கள் வீழ்ச்சிருக்கிற சமயத்தில் ரெஸ்ட்டே கொடுக்கல அப்படின்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷனும் நைட்டு தூங்குறப்போ மைண்ட் ப்ராசஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் தூங்குற வரைக்கும் நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் மைண்டில் ஒரு பகுதியில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் இந்த ஜிக்ஸா பசில் குழந்தைங்க விளையாடுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஜிக்ஸா பசில், அந்த மாதிரி ஜிக்ஸா பசில் உள்ள அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். தூங்குறப்போ இந்த இன்ஃபர்மேஷன் அவ்வளவும் ஆழ் மனசுக்கு போகணும், ஆழ் மனசுக்குள்ளே போகும். அது தூக்கத்தோட முதல் பகுதி. தூக்கத்தோட முதல் பகுதியில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கீழே இறங்கணும். அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கீழே இறங்கிச்சுன்னா கொஞ்சம் தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும். இப்போது உள்ளே போன இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணணும், அந்த ஜிக்ஸா பஸ்லாம் கரெக்டாக போய் ஃபிட் பண்ணணும். அது தூக்கத்தோட 2வது ஃபேஸ். 3வது ஃபேஸ், எந்தெந்த ஜிக்ஸா பஸ்ஸில் எந்தெந்த பீஸ்லாம் ஃபிட் ஆகலையோ அதை வெளில அனுப்பணும். அது வெண்டிங் ஃபேஸ். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000 மெமரி யூனிட் மைண்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு மினிமம் 10,000, 1,00,000, சில பேருக்கு 2 லட்சம் மெமரி யூனிட் ஒரு நாளைக்கு உள்ளே வருது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன். அவங்க ஒரு மாதம் செஞ்ச வேலையை இன்றைக்கி நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வேலை செய்ய பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வேலையை அள்ளி போட்டுக்கிறோம். வேலையை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் இன்ஃபர்மேஷன் உள்ளே வருது. ஸோ மைண்டுக்கு ஸ்ட்ரெஸ் கிட்டத்தட்ட அதிகமாக போயிடுச்சு. அதை ஃபஸ்ட்டு காம் பண்ணணும். ஸோ தூக்கமின்மையை சரி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி, நீங்கள் என்ன பண்ணணும், வீழ்த்திருக்கும் நேரங்களில், வேலை செய்கிற நேரத்தில் நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு நல்லா மூச்சை இழுத்துட்டு வெளிமூச்சு, உள்மூச்சை விட வெளிமூச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிதானமாக நீளமாக ஒரு 20 முறை மூச்சு பயிற்சி பண்ணணும். ஸோ உள்மூச்சு வாங்குறப்போ 1 2 3 4 வெளிமூச்சு அடி வயிற்றுலேருந்து மூச்சை வெளியே விடணும்.
1 2 3 4 5 6 இந்த மாதிரி ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு 14லேருந்து 20 முறை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் நாள் இந்த வீட்டிற்கும் சமயத்திலே நீங்கள் மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, வீட்டுக்கு வந்த உடனே மேபி கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம், இல்லை மொபைல் சேட் என்ன வேணால் பண்ணலாம். தூங்கிறதுக்கு ஒரு 1.5 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஏதோ படிக்கலாம், இல்லை சும்மா ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கலாம். கடைசி நிமிஷம் வரைக்கும் மொபைல் ஃபோன், அப்புறம் கண்ணை மூடுறது கொஞ்ச நாளில் தூக்கமின்மையை அதிகப்படுத்திடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். இன்னொன்று, நைட்டு ஒரு 7-8 மணிக்கு மேலே காஃபி குடிக்கிறது, ஆல்கஹால் இதெல்லாம் நிறுத்திட்டிங்கன்னா நல்லது. மைண்ட் நல்லா காமாக இருக்கும். இன்னொன்று, சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 hour கேப் கொடுத்து தூங்கினாக்கா இன்னும் நல்லது. ஸோ இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். இன்னொரு முக்கியமான பயிற்சி யோக பயிற்சி. சுவாச கவனத்தோட சில மூவ்மெண்ட் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உடம்புல இந்த மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் இருக்கும், அந்த ஹார்மோன் அதிகமாகும், அதுவும் உங்களை தூங்க வைக்கும். தீஸ் ஆர் சம் சிம்பிள் டிப்ஸ் டு ஸ்லீப் வெல். இப்போது ஹிப்னாசிஸ் எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். ஹிப்னாசிஸில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஹிப்னாசிஸ் அப்படின்னா மைண்டை நல்லா காம் பண்ணி ஒரு ஆழ்நிலைக்கு கொண்டு போகும். ஒரு ஆழ்நிலைக்கு கொண்டு போயிட்டு உள்ளே இருக்கிற எண்ணங்களை ஆர்கனைஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள் நார்மலாக தூங்குறது வேறு, இந்த ஹிப்னாட்டிக் சஜஷனோட அப்படியே நீங்கள் ஆழ் மனசுக்கு போனீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ்லேயே எண்ணங்கள் தானாக ஒரு மாதிரி ஆர்கனைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் நம்பர் 1. எண்ணங்கள் ஒரு மாதிரி ஆர்கனைஸ் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் மைண்டு காம் ஆகிறதுக்கு. 2வது, அடுத்த நாள் நீங்கள் விழித்தவுடன் வேலையை பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறதுக்கான சஜஷனையும் கொடுப்போம். அந்த சஜஷனும் நாளில் தீவிரமடைந்து நல்லா காமாக ரிலாக்ஸ்டாக உங்களுடைய வேலையை செய்கிறதுக்கான மனப்பக்குவத்தையும் உருவாக்கிடுவோம். இது ரெண்டையும் நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்ச நாளில் இந்த தூக்கமின்மை பிரச்சனை நல்லா குறைஞ்சிரும். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, இந்த ஃபுல் ஹிப்னாசிஸ் ப்ராசஸை இப்போ நான் உங்களுக்கு ஆரம்பிப்பேன். நீங்கள் நல்லா ரிலாக்ஸ்டாக படுத்துக்கலாம். நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா பை த டைம் இது முடியத்துக்குள்ளே நீங்கள் தூங்கிடுவீங்க. இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல தூக்கம் வந்தால் அவங்க உடலுக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. இன்னொன்று, யூ டிசர்வ் இட், யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ டிசர்வ் குட் ஸ்லீப். ஷேர் பண்ணுங்கள். இப்போது ரிலாக்ஸ்டாக படுத்துக்குங்க. லெட் அஸ் ஸ்லீப். இப்போ நம்ம ப்ராக்ரெசிவ் ரிலாக்ஸேஷன் எப்படின்னா உடம்பை படிப்படியாக தளர்வுபடுத்தி ஆழ்நிலைக்கு போகிறதுக்கான பயிற்சி பண்ணுவோம். நீங்கள் ஒரு இடத்துல நிதானமாக தளர்வாக படுத்துக்கலாம், இல்லை நல்லா சாய்ஞ்சு உட்காந்துருக்கலாம். நீங்கள் படுத்துருக்கிற இடம் காமாக இருக்கணும். யாரும் இடையூறு செய்யாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அன்டிஸ்டர்ப்ட் பிளேஸ். நீங்கள் உட்காந்துருக்கிற அந்த சேரோ, அந்த ரிக்ளைனரோ, கவுச்சோ நல்லா ஸ்டெடியாக இருக்கணும். உங்கள் உடம்புல இருக்கிற வெயிட்டை பூரா தாங்குகிற சக்தியோடு இருக்கணும். ஏன்னா உங்கள் உடம்பு தளர்வாக அது கனமாயிட்டே போகும். அந்த கனம் பூரா அந்த பெட்லேயோ இல்லை கவுச்சிலேயோ இறங்கும். இங்கே தளர்வா அந்த பெட்டில் படுத்துக்கலாம், இல்லை அந்த கவுச்சில் உட்காந்துக்கலாம். சாய்ந்து கை கால் எல்லாம் வைக்கிறதுக்கு ரிலாக்ஸ்டாக ஒரு இடம். கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. உடலை நல்லா தளர விடுங்க. எந்த பகுதியும் நீங்கள் பிடிச்சி வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரிலாக்ஸ்டாக விடலாம். உடல் நல்லா ஆழமாக உங்கள் இருக்கையிலையோ படுக்கையிலையோ இறங்கிடும். நீங்கள் சுவாசம் ரிலாக்ஸ்டாக சுவாச கவனத்தோடு அப்படியே இருங்க. சுவாசம் உள்ளே போகிறப்போ உங்கள் வயிறு நல்லா மேலே வரணும். சுவாசம் வெளிவரப்போ அடிவயத்திலிருந்து வெளிமூச்சு. ஒவ்வொரு சுவாசம் எடுக்கிறப்பவும் நீங்க இன்னும் ஆழமா ரிலாக்ஸ்டா போயிட்டே இருப்பீங்க. உங்க உச்சந்தலையில இருக்கிற
தசைகளை நல்லா இறுக்கி தளர விடுங்க. உங்க முகத்துல இருக்கிற தசைகள் எல்லாம் இறுக்கி தளர விடுங்க. உங்க கழுத்து பகுதி, ஷோல்டர் பகுதி, எல்லா தசைகளையும் இறுக்கி தளர விடுங்க. உங்க கைகள், விரல்கள் எல்லாம் இறுக்கி தளர விடுங்க. உங்க முதுகு பகுதி நல்லா இறுக்கி தளர விடுங்க. உங்க நெஞ்சி பகுதி, வயிற்று பகுதி இறுக்கி தளர விடுங்க. உங்க உடலின் மேல் பகுதியை பூரா நல்லா இருக்குங்க, ஃபுல்லா தளர விடுங்க. உங்க உடல் அந்த பாரத்தோட கனத்தோட அப்படியே ஆழமா சும்மா இருக்கு, கம்ப்ளீட்டா தளர்வாயிடுச்சு. உங்க இடுப்பு பகுதியை நல்லா இறுக்கி தளர விடுங்க. உங்க தொடைகள் நல்லா இறுக்கி தளர விடுங்க. உங்க காஃப் மசில்ஸ், முட்டி நல்லா இறுக்கி தளர விடுங்க. உங்க பாதங்களை நல்லா இறுக்கி தளர விடுங்க. உங்க முழு உடலையும் ஒரு முறை நல்லா இறுக்கி தளர விடுங்க. கவனத்தை திருப்பி சுவாசத்துல வச்சு, சுவாசம் நிதானமா ஆழமா மெதுவா நடக்கிறத கவனிங்க. நீங்க ஒரு குழந்தை மாதிரி சுவாசிக்கிறீங்க. சுவாசம் உள்ள போறப்போ வயிறு நல்லா மேல வருது. சுவாசம் வெளில போறப்போ அடிவயிறிலிருந்து சுவாசம் ஆரம்பிச்சு உங்க உடலை நல்லா தளர விடுது. உடலோட மனசை நல்லா தளருது, ரிலாக்ஸ்ட் ஆகுது. லெட் கோ ஆஃப் யுவர் பாடி, எனி டென்ஷன். உங்க உடல்ல இருக்க டென்ஷன் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு ரிலாக்ஸ்டா இருங்க, தளர்வா. உங்க கவனம் நிதானமா மூச்சிலேயே வச்சிருங்க, சும்மா பார்த்துட்டு இருங்க போதும். உங்க வயிறு மேல் எழும்பி கீழே வர்றது அந்த அசைவு, உங்க சுவாசம் மேல் எழும்பி கீழே வர அந்த அசைவு. ஒவ்வொரு முறை சுவாசம் உள்ள போய் வெளியில போறப்போ நீங்க ஆழமா ரிலாக்ஸ்டா உங்க ஆழ் மனசுக்குள்ள போயிட்டே இருக்கீங்க. ஆழ் மனசு ஒரு வெற்றிடம், எண்ணமே இல்லாத ஒரு வெற்றிடம். ஆழமா போயிட்டே இருக்கீங்க. நிதானமா சும்மா அப்படியே கண்ணை மட்டும் ஜென்டிலா திறந்து பாருங்க. மெதுவா கண்ணை திறந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பொருளையோ ஒரு புள்ளியையோ அப்படியே பாருங்க. அந்த புள்ளியை பார்த்துக்கிட்டே, அந்த பொருளை பார்த்துக்கிட்டே சுவாசத்தையும் கவனிங்க. ஒவ்வொரு முறை நீங்க சுவாசம் எடுக்கிறப்போ ஆழமா போவீங்க. அந்த புள்ளியை கவனிச்சுக்கிட்டே சுவாசம் எடுக்கிறப்போ உங்க கண்கள் பாரமாயிட்டே இருக்கு. உங்க ஐலிட்ஸ் பாரமாயிட்டே இருக்கு. நீங்க ஆழமா செல்ல செல்ல அந்த ஆழமா போற அந்த ஒரு சக்தி, உங்களை அழைச்சிட்டு போற சக்தி ஸ்லோவா பாரமா இருக்கிற அந்த கண்களை அப்படியே மூட வைக்குது. அந்த புள்ளியை பார்க்குறீங்க, பொருளை பார்க்குறீங்க. கண்களின் பாரம், சுவாசம் அப்படியே கண்ணை நல்லா மூட வைக்குது. நீங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டே இருக்கீங்க. ஆழ்ந்த ஒரு தூக்க நிலை. ஆழ் மனசு, வெற்றிடம்,
பிரபஞ்சத்துக்கு ஏதுவா பிரபஞ்சத்தின் நியமனங்களுடன் பிரபஞ்சத்தின் நோக்கத்துடன் ஒன்றி நீங்க அடைய வேண்டிய எந்த ஒரு நோக்கத்தையும் செயல்படுத்தும் திறன் இந்த வெற்றிடம் ஆழ் மனசுக்கு இருக்கு. அந்த வெற்றிடத்தில் அப்படியே சுத்தி பார்த்தீங்கன்னா முழுமையான வெற்றிடம், சப்தமே இல்லாத வெற்றிடம். இப்போ உங்க மனக்கண் முன்னாடி ஒரு கருப்பு வெல்வெட் நிற திரை ஒன்று தெரியுது. வெல்வெட்லான ஒரு கருப்பு நிற திரை இந்த சினிமா ஸ்கிரீனை மறைத்திருக்கிற மாதிரி ஒரு திரை, பெரிய திரை இருக்கு. அந்த திரையை பார்க்குறப்பவே உங்களுக்கு ஒரு இதமான சுகமான ஒரு உணர்வு வருது. நீங்க இன்னும் சுவாசத்தை தளர்வா உள்வாங்கி வெளிவிடுறீங்க. எண்ணங்கள் வருது. எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணங்கள் உங்கள் மனதை விட்டு உங்கள் உடலை விட்டு ஒரு மேகமா மாறி அந்த திரைக்குள்ள புகுந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. ஒவ்வொரு எண்ணத்தையும் அதே மாதிரி அப்படியே அமுச்சுக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு எண்ணமும் வரப்போ உடல்ல ஏற்படுற அந்த மாற்றத்தையும், ஏதாவது ஒரு டைட்னஸ் இல்லை டென்ஷன் இருந்ததுன்னா அதையும் அப்படியே ரிலாக்ஸ்டா தளர விட்டு அந்த டென்ஷனையும் அந்த திரை மூலமா அப்படியே அனுப்பிச்சிருங்க. எந்த எண்ணம் வந்தாலும் அந்த திரையை தாண்டி அப்படியே போயிடுது. கொஞ்ச நேரத்தில் இன்னும் ஒரு தீவிரமான ஒரு எண்ணமற்ற நிலை, அந்த எண்ணமற்ற நிலையில அந்த திரை திறக்குது. ஒரு அழகான பூங்கா, மலர்கள், மரங்கள், அந்த பூங்காக்கு நடுவுல இருக்கிற புல் தரையில நீங்க சுகமா படுத்திருக்கீங்க. உங்களை தூங்க வைக்கிறதுக்கு அந்த பூங்காலேருந்து ஒரு விதமான மனம் வருது. நீங்க கண்ணை மூடி அந்த ஒரு ஆரோக்கியமான தூங்க வைக்கிற அந்த ஒரு மனம், அதை ருசித்து கொண்டே அந்த மனத்தோடு மனமாக அந்த ருசியோடு ருசையாக நீங்க அப்படியே கரைந்து ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போறீங்க. நான் நன்றாக உறங்குகின்றேன், நான் ஆரோக்கியமாக உறங்குகின்றேன், எனது தூக்கம் இனிமையாக இருக்கிறது, என்னை மறந்து தூங்குகின்றேன், என் தூக்கம் ஆழமான தூக்கமாக இருக்கிறது. சுவாசத்தை கவனித்துக் கொண்டே இன்னும் நல்லா தளர்வாகிறீங்க. நான் ஆழமாக தூங்குகின்றேன், என் தூக்கம்
ஆரோக்கியமாக இருக்கிறது. நான் விழிக்கும் பொழுது புத்துணர்வுடன் விழிப்பேன். சுவாசத்தை கவனித்துக்கிட்டே இன்னும் ஆழமாக எனது தூக்கம் ஆழமாக இருக்கிறது. நிம்மதியான தூக்கம். என்னை மறந்து தூங்குகின்றேன். காலை விழிக்கும் பொழுது புத்துணர்வுடன் விழிப்பேன். இப்பொழுது நான் ஆழ்ந்த உறக்கத்திற்குள் செல்கிறேன். நிம்மதியான, சுகமான, ஆரோக்கியமான உறக்கம். உங்கள் உடலோட இந்த அத்தனை செல்வங்களும் ஒருங்கிணைந்தவுடன் அப்படியே ஸ்லோவாக, இப்போ நான் உங்களை 1லேருந்து 5 வரைக்கும் எண்ணுவேன். ஒவ்வொன்றும் நான் கவுண்ட் பண்ணுறப்போ உங்கள் ஆழ் மனசுலேருந்து மேல் நோக்கி வந்துக்கிட்டே இருப்பீங்க. 1ன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 0ன்னு ஆரம்பிப்பேன். 0 நான் சொல்கிறப்போ நீங்கள் ஒரு ஆழ்ந்த நிலைக்கு செல்வீங்க. மேலே வரப்போ 0லிருந்து அந்த செல்வம் அடைந்த அந்த ஒரு உணர்வோடு, அத்தனை செல்வங்களும் கிடைத்த அந்த உணர்வோடு மேல் நோக்கி உங்கள் மேல் மனசுக்கு வருவீங்க. 0, 1, 2, மேல் நோக்கி 3, மேல் நோக்கி 4, 5, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5. ஸ்லோவாக உங்கள் கால்களை நீங்கள் அசைக்கலாம், கைகளை அசைக்கலாம். நல்லா ஆழ்ந்து ஸ்லோ இன்ஹேல், நல்லா கான்ஷியஸாக உங்கள் வயிறு விரியதை கவனிங்க. கான்ஷியஸாக எக்ஸேல் பண்ணுங்கள். 5-6 முறை எக்ஸேல் பண்ணிவிட்டு ஸ்லோவாக கண்ணை திறங்க.